வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட அனிமல் கேர்டேக்கர் பேசுகிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே மனசு கொஞ்சம் கலங்கி தான் இருக்கும். எங்களோட உண்மையான சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. அதாவது காசு பணத்தில் மட்டும் பங்கு கேட்குற உறவுகள் தான் இப்போதைக்கு இருக்குது. எங்களுக்கு கூட பிறந்த சிஸ்டர் இருக்காங்க, கசின் பிரதர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. யாருக்குமே நானும் எங்கள் பாட்டியோ படுற கஷ்டத்தை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. எல்லாருக்கும் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது நல்லா கூடி உறவாடினாங்க காசு பணத்துக்காக. எங்கள் அம்மா இறந்ததுக்கு பிறகு எங்களை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டாங்க. சொந்தம் இருந்தும் அனாதையாக, சொத்து இருந்தும் பிச்சைக்காரனாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதத்தில் சொத்தில் பங்கு கேட்குறவங்களுக்கு கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு எந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ், வயசானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்களை, வெளியில் இருக்கிறவங்க பண்ணுற உதவியை கூட உறவுக்காரங்க செய்யறதில்லை. இது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கோர்ட்டு ஒரு புதிய கொண்டு வரணும், சட்டம் கொண்டு வரணும். அதாவது யாரும் இல்லை, ஒருத்தர் தான் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்களை அவங்க தான் பார்த்துக்கணும். வயசானவங்களை அம்போன்னு விடக்கூடாது. 98 வயசு ஆகுது அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டிக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, பாவம் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேன். இப்போ அந்த பாட்டியும் வச்சு நான் பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் ஃபினான்ஷியலாக இருக்கிற கஷ்டத்தை எப்படி நான் சரி கட்டுறது? யாராவது இதுக்கு ஹெல்ப் பண்ணி, உறவுக்காரங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் மனசாட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு நல்ல விதமான ஒரு சொல்யூஷன் செய்யறதுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.